வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லைட் பென்சில் அண்ட் கிளேஸ்ல யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 1 2 3 4 5 எம்டி பவுல்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு தட்டில் அப்படி வரிசையாக ஒருத்தரையாக வச்சுருக்கிறாங்க. எம்டி பவுல் இல்லைங்க, அதில் தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இங்கே நம்ம நக்குமத் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் சில ஐட்டங்கள் எடுத்து வச்சுருக்கிறாங்க. மேடம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் பழசெலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஐட்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் இப்போ எடுத்து காமிக்கிறாங்க. முதல்ல இது அது பார்த்தாலே தெரியுது, நான் ரோஸ்டட் நக்குமத். அதுதான் நான் ரோஸ்டட் நக்குமத். அந்த இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது ஆஃப் ரோஸ்டட் நக்குமத், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அடுத்தது பட்டர் கிரே நான் ரோஸ்டட் நக்குமத். அடுத்தது பட்டர் கிரே ரோஸ்டட் நக்குமத். அடுத்தது ஃபுல் ரோஸ்டட் நக்குமத், ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறதுனால. அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ், அது எடுத்து காமிப்பாங்க. இது எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றொன்றையாக எடுத்து டம்முன்னு தண்ணிக்குள்ளே போட போகிறாங்க. டம்முன்னு போட்டு மேலே தெளிச்சிடும். அதனால் மெதுவாச்சு காட்டுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும், இது என்னது, இது எதில் செய்கிறாங்க, இது கெமிக்கலா அப்படின்னு சொல்லி. அதை சந்தேகத்தை காமிக்கிறதுக்காக, நிவர்த்தி பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. நான் ரோஸ்டட் நக்குமத் தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் போட்டால் உள்ளேருந்து என்ன வருது, பபுள்ஸ் வருது. இந்த பபுள்ஸ் என்ன பபுள்ஸ் அப்படின்னாக்க, அந்த வெற்றிடத்தில் காற்று இருக்கிற இடத்துல தண்ணி உள்ளே போகும்போது அந்த காற்று வந்து வெளியில் வருது. அதில் தான் அந்த பபுள்ஸ் வருது. அந்த இடத்துல தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா காற்று வெளியில் வந்துடும். நான் ரோஸ்டட் நக்குமத் அந்த இதை உள்ளே போட்டிருக்கிறாங்க. அது என்ன, இது எல்லாமே அப்படி லைவ் தான், உங்களுக்கு நேரம்லாம் ஆகுறது கிடையாது. அப்படியே உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க மேடம். அந்த தண்ணியில் போட்ட உடனே அது என்ன இதுக்கு வருது, என்ன கண்டிஷனுக்கு வருது அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு காமிக்கிறாங்க. நான் ரோஸ்டட் அங்கே வாங்க, முட்டை பெரிய பெரிய முட்டையாக விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அடுத்தது ஹாஃப் ரோஸ்டட் நக்குமத். நம்ம ஐட்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நக்குமத் ஐட்டங்கள், ஸ்லேட் பென்சில் ஐட்டங்களுமே இருக்குது. நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஹாஃப் ரோஸ்டட் நக்குமத், பாதி ரோஸ்டாகி இருக்கும், பாதி ஒயிட்டாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஐட்டம். இதில் ரொம்ப ஏர் இல்லை. ஏர் இருந்தால் தான் பபுள்ஸ் வரும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படி நார்மலாக இருக்கும். இல்லை ஏர் இனிமே தான் வரப்போகுதுன்னு தெரியல. ஆமாம், இனிமே தான் வருது. அந்த வருதா, முட்டை முட்டையாக வருதா. அதாவது எல்லாமே இயற்கையானது தான். அதனால் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும், வெரைட்டியில் இருக்கும். நான் வாங்கணும்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறது தான், நீங்கள் நக்குமத் காம்போ வாங்குங்க. அந்த 17 ஐட்டம் வாங்கிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஐட்டத்தை அடுத்து நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆஃப் ரோஸ்டட் நக்குமத், நான் ரோஸ்டட் என்ன ஆயிருக்காருன்னு பார்த்தீங்களா, அப்படி கரைஞ்சி போனார். இன்னும் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஏர் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஹாஃப் ரோஸ்டட். அடுத்தது பட்டர் கிரே நான் ரோஸ்டட். பட்டர் கிரே நான் ரோஸ்டட். இது மட்டும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சவு மிட்டாய் மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கஸ்டமர்கள். அது பாருங்கள், வச்சோடனே அப்படி சர்ன்னு கரையுது பாருங்கள். எப்படி கரையுது, சர்ன்னு கரையுது. அந்த சைடில் அது பறஞ்சு வர்றது பார்க்க சர்ன்னு பஸ்ஸு போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் சர்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டானே இவன். பட்டர் கிரே நான் ரோஸ்டட். அவ்வளோதாங்க, பட்டர் கிரே ரோஸ்டட் கதை முடிஞ்சுது. அப்படி பூ போல் கரையுது பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஐட்டங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பட்டர் கிரே ரோஸ்டட் எடுத்து காட்ட போகிறாங்க. பட்டர் கிரே நான் ரோஸ்டட் சவு மிட்டாய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். இது வந்து அது பொறுப்பொறுப்பும் இருக்கும், கொஞ்சமாக ஜவ்வுத்தன்மை இருக்கும். இதுதான் கிங் ஆஃப் நக்குமத்னு சொல்லுவேன். நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஐட்டம் இது வந்து. இதுலேயுமே இந்த பாருங்க, டக்குன்னு புரிஞ்சுட்டான் பாருங்க இவனும். பட்டர் கிரே ரோஸ்டடுமே அதே அந்த பட்டர் கிரே நான் ரோஸ்டட் மாதிரியே தான் இதுவுமே பிரிஞ்சு வருது. பட்டர் கிரே ரோஸ்டட் கிங் ஆஃப் நக்குமத். நிறைய பேத்துக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஃபேவரட் ஐட்டம் இந்த பட்டர் கிரே ரோஸ்டட். சூப்பராக இருக்குங்களா. இவ்வளோதாங்க. அது பார்த்தா கல் மாதிரி இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, இது கெமிக்கலாக என்னதாமோ சந்தேகம் வரும். இதுக்குள்ள கலர்லாம் உங்களுக்கு நீங்கள் சேர்க்குறதா அப்படிம்பாங்க. எல்லாமே இயற்கையாக வர்றது, இயற்கையான மண் தான் உங்களுக்கு. எதுவுமே செயற்கை ஐட்டம் கிடையாது.
மேடம் அடுத்து எடுத்து காமிக்கிறாங்க. இது ஃபுல் ரோஸ்டட் நக்குமத். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக அப்படி கரு கரு கருன்னு இருக்கா, அதான் ஃபுல் ரோஸ்டட் நக்குமத். எல்லாமே ஃபுல் கருப்பாகி ஃபுல் ரோஸ்டாகி இருக்கும், உள்ள வரைக்கும் ஃபுல்லாக ரோஸ்டாகி இருக்கும். அதனால் அது பேர் ஃபுல் ரோஸ்டட் நக்குமத். அதுவுமே போட்ட உடனே நல்லா உள்ளே இருந்து அந்த ஏர் வெளியே வர சத்தமே உங்களுக்கு கேட்கும். ஃபுல்லாக ரோஸ்டாகி இருக்கிறதுனால அந்த மாவு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா அந்த கடக் புடக்குன்னு சொல்லி அந்த சவுண்டோடு வரும். அந்த காற்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக வெளியில் வர்றதுனால சவுண்டு நல்லா கேட்கும் உங்களுக்கு. வீடியோலேயே நீங்களே கேட்கலாம். கேட்குதா? அடுத்தது ட்ரை ஃப்ரூட் ஐட்டம், அதை எடுத்து காட்டுவாங்க மேடம். பட்டர் கிரே ரோஸ்டட், பட்டர் கிரே நான் ரோஸ்டட், ஹாஃப் ரோஸ்டட், நான் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட் முடிஞ்சது. ட்ரை ஃப்ரூட் எடுத்து காட்டுறாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட் அதே வேகத்தோடு அதே வேகமாக காற்றை வெளியே அனுப்புது. அந்த பபிள்ஸ் வர இது கேட்குதா உங்களுக்கு? செம்மையாக கேட்கும். ஃபுல் ரோஸ்டட் வந்து கொஞ்சம் சங்க்ஸ் பெருசாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட் வந்து கொஞ்சம் சங்க்ஸ் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இவ்வளோ வேகமாக காற்று வருதுன்னு பாருங்கள். அந்த காற்றோட சத்தம் கேட்குது உங்களுக்கு. அட்டகாசமாக இருக்குங்களா? அதான் நம்மக்கிட்ட நக்குமத் ஐட்டங்கள் மொத்தம் 17 உண்டு. இந்த நான் ரோஸ்டட், ஆஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட், பட்டர் கிரே நான் ரோஸ்டட், பட்டர் கிரே ரோஸ்டட், இந்த சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களே ட்ரை ஃப்ரூட்டு, இந்த மாதிரி. ப்ரீமியம் கிளேன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்மண்ட் நக்குமத், பிளாக் ஹால், கோகோனட் கிளே, அந்த ஐட்டங்களும் உண்டு. நான் ரோஸ்டட் என்ன இருக்காருன்னு பாருங்கள். நான் ரோஸ்டட் இது வந்து அந்த சாதாரண நம்ம குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குச்சி மாதிரி தான் இருக்கும் இது. அந்த தன்மையும் அதே மாதிரி தான், குச்சி மாதிரி கொஞ்சம் அப்படி கடிக்கிறாப்புல அந்த மாதிரி தான் இருக்கும். மேலும் கைட்டு அப்படி ஒடிச்சு காட்டுறாங்க. இதுதான் நான் ரோஸ்டட் நக்குமத். உள்ளே பார்த்தாலே சாதாரண குச்சி, இந்த மாவு குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடிக்க தான் செய்யணும். இது வந்து நான் ரோஸ்டட் வந்து கடிக்க தான் செய்யணும். இது ஹாஃப் ரோஸ்டட். அப்படி கைட்டு தொட்ட உடனே அப்படி ரெண்டாவோட இது பாருங்கள், ஹாஃப் ரோஸ்டட். தொட அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தாங்க பட்டர் கிரே ஹாஃப் ரோஸ்டட். இது பட்டர் கிரே ஆப்ஷனில் ஆஃப் ரோஸ்டட். அடுத்தது பட்டர் கிரே ரோஸ்டட். ஏற்கனவே நம்ம தொட்டோடனே அப்படி பூ உள்ளே வச்ச 2வது நிமிஷத்துலேயே உறிஞ்சிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதை காட்டுவாங்க. அடுத்துக்கு இப்படி நசுக்கி ஒடிச்சு காட்ட ரொம்ப பிடிக்கும் போல், எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஹாஃப் ரோஸ்டட் அது. இது பட்டர் கிரே நான் ரோஸ்டட். உள்ளே வைக்கும்போதே மண் போனவொடனே பொலன்னு அப்படி வந்துருந்துச்சு. இதுதான் ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தது. அடுத்தது பட்டர் கிரே ரோஸ்டட், கிங் ஆஃப் நக்குமத். பொறுப்பும் இருக்கும், ஜவுத்தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ஐட்டம். அந்த ரோஸ்டட் ஐட்டம் தனியாக வந்திருக்கு, அந்த பொறுப்பு உள்ளது தனியாக வந்திருக்குது. 2 ஒன்று தான், ரோஸ்டடும் பொறுப்பும். அந்த ஜவு மிட்டாய் மாதிரி உள்ளது தனியாக வந்திருக்குது. நான் சொன்னபடி தான், அதான் நம்மகிட்ட இந்த நக்குமத்து தேவையான ஸ்லேட் பென்சில் ஐட்டங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட இது இருக்குது. அதுக்கு தான் காம்போ பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் காம்போ பேக் வாங்கினீங்கன்னா அந்த ஐட்டங்கள் எல்லாமே வரும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஐட்டத்தை நீங்கள் அடுத்து வாங்கிக்கலாம். இது ஃபுல் ரோஸ்டட். சங்கு பெருந்தாக இருந்ததா, கையில் அப்படி உடச்ச உடனே உடஞ்சிருச்சு பாருங்கள். எல்லாமே தண்ணியில் அதை வச்ச உடனே உங்களுக்கு அப்படியே பூ போல் அப்படி எல்லாமே உதிர்ந்துடும். பூ போல் உதிராட்டாலும் அப்படி கைட்டு உடச்சிக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். நக்குமத் ஸ்லேட் பென்சில் ஐட்டங்கள், பஞ்சாபி மிட்டி, கிளேபாட் ஐட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அன்பு, ஆதரவு, சப்போர்ட்டு தான் மெயின் காரணம். ட்ரை ஃப்ரூட்லாம் எவ்வளோ அப்படி ட்ரை ஃப்ரூட் பஸ்பமாகிடுச்சு பாருங்கள். ஸ்லேட் பென்சில் ஐட்டங்கள் எல்லாமே அவ்வளோ சாஃப்ட் அண்டு இதாக தான் இருக்கும். எல்லாமே நேச்சர் ப்ராடக்ட் தான், எதுவுமே உங்களுக்கு கெமிக்கலோ ஆடட் ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது. தண்ணியில் வச்சு, அதாவது நீங்கள் சேனலில் வந்து சொல்லுவாங்க, நீங்களுக்கு அதை வச்சு காட்டுங்க, இதை வச்சு காட்டுங்க, நம்ம கஸ்டமர் கேட்பாங்க. கேட்குறத டைம் கிடைக்கும் போது நம்ம செஞ்சு காமிச்சிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. இதுதான் தண்ணியில் முக்கினா அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது. செம்மையாக இருக்குங்களா? நக்குமத்தில் ஒரு சில வெரைட்டிஸ் எடுத்து வச்சு காமிச்சிருக்கிறாங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனல் பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் வருது. மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். மீண்டும் சந்திப்போம்.